ஹாய் வணக்கம் கபிஷன். வணக்கம். இன்றைக்கு எத்தனையாவது பர்த்டே கொண்டாடுறீங்க? 20வது பர்த்டே வந்து 3 லைட்டில் ஃப்ரெண்ட்ஸோட கொண்டாட போகிறீங்க அப்படியா? ரைட். எங்களை கண்டிருக்கீங்களா? இங்கே என்னால் கண்டதில்லை. நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அண்ட் ஈவெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு கபிஷன் 20வது பர்த்டேன்னு சொல்லி ஒருத்தங்க இங்கே எங்களை அனுப்பி வச்சுருக்குறாங்க. கபிஷனை போய் சந்தோஷப்படுத்தி வியப்பூட்டி ஆச்சரியப்படுத்திட்டு வர சொல்லி அனுப்பி வச்சுருக்குறாங்க. ரைட். முதல்ல வந்து எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் கபிஷனுக்கு இனிய 20வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ரைட். அடுத்த நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க தானே? அடுத்து என்ன கேட்போம்? யார் அனுப்பியிருப்பாங்கன்னு கேட்க போகிறோம். யாராக இருக்கு? யாரா இருக்கு? என்ன சைலண்ட் ஆகிருக்கு? அக்கா அனுப்பியிருப்பான்னு நினைக்கிறீங்க. அக்காவுக்கு என்ன பேர்? விதுஷனா? இல்லையே. வேற இது எங்கே? இங்கே ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்க. இல்லை, இது ஃபாரின்ல இருந்து வந்துருக்கு. யாரா இருக்கு? அக்காவை சொல்லியிருக்கிறீங்க விதுஷனா வந்து. ஆனால் அவங்க வந்து அனுப்பலை. வேற ஒரு 4-5 பேரை கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். அத்தான். என்ன பேர் அத்தானு? விதுஷன். எங்கே இருக்கிறாங்க? ஃப்ரான்ஸில். இல்லை, அத்தானை மாற்றிட்டாங்க கபிஷனை. ஆனா எல்லாரும் அவங்க சொன்ன மாதிரி ஒரு பொண்ணு தான் அனுப்பியிருக்காங்க போல இருக்கு. படிகள் எல்லாம் இந்திய நிக்கிறாங்க தானே. சரி, ஃபர்ஸ்ட் ஒரு கிஃப்டை தருவோம். என்ன உங்களை வாழ்த்தி ஒரு கிஃப்ட் பாக்ஸ்ன்னு அனுப்பியிருக்காங்க. இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஓச்சி இருக்குமென்னு எதிர்பார்க்குறீங்க. ரைட், ஓப்பன் பண்ணி பார்ப்போம். என்ன ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். என்ன அனுப்பியிருக்காங்க? ஓச்சு அனுப்பியிருக்காங்க. பிடிச்சிருக்கா? அழகான கோல்ட் கலர் ஓச்சுன்னு அனுப்பியிருக்காங்க. என்ன பிராண்ட்? ரோலெக்ஸ் பிராண்டில் அனுப்பியிருக்காங்க. அப்படியா? ரைட். ஃபர்ஸ்ட் கிஃப்டை வந்து தந்துட்டோம். ஆனால் நீங்கள் வந்து தங்கச்சியா? அக்காவை சொன்னீங்க முதல்ல. அடுத்ததாக வந்து அத்தானை சொன்னீங்க. அவங்க 2 பேருமே அனுப்பலை. வேறு யாராவது? யாரா இருக்கு? ஆஹா, அப்படி நிறைய லவர்ஸ் இருக்கா? இந்த காலத்தில் ஒன் டே மெயின்டைன் பண்ணுறது சரியான கரைச்சல். அதில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல நிறைய பேர் இருக்கிறாங்களா? யாரா இருக்கு? 2 பேரை சொல்லிங்க. என்ன ஒரு 3-4 பேரை கெஸ் பண்ணுங்க பாப்போம். தங்கச்சி. என்ன பேர்? கம்ஷனா. உங்களோட தங்கச்சி எங்க இருக்கிறாங்க? நான் சொல்லிட்டு இருந்தேன் ஸ்ரீலங்கால இருந்து வரையில. அப்போ ஃபாரின்ல யார் யார் இருக்கிறாங்க கெஸ் பண்ணுங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தங்க தான் அனுப்பி இருக்கிறாங்க. நீங்க யாருக்கும் கொடுத்தீங்களா கிஃப்ட் அவங்களோட பர்த்டேக்கு? அப்ப யாரா இருக்கு? இல்ல, அவங்க சொன்னாங்க உங்களை ரொம்பவே மிஸ் பண்றோம். உங்களை இந்த பர்த்டேல தாங்க மிஸ் பண்றோம் ரொம்ப. இங்க வரையலாம் அவங்க போச்சு. உண்மையிலேயே ரொம்ப மிஸ் பண்றோம்னு சொல்லி தான் சர்ப்ரைஸா கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க. அவங்க பெரிய பெரிய வரியெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. அதை இப்போ சொன்னால் நீங்கள் டக்குன்னு சொல்லிடுவீங்க. அதை நான் கடைசியில் சொல்கிறேன். ஆனால் க்ளூ வந்து கொடுத்தா டக்குன்னு அதையும் கண்டுபிடிச்சிடுவீங்க. அதோட சர்ப்ரைஸை க்ளோஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ அப்போ நான் க்ளூவும் இப்போ தெரியலாது. நிறைய ஆசைப்பட்டு ஆசையாக
எங்களோட கதைச்சு இந்த கிஃப்ட்டை வாங்குங்க, அந்த கிஃப்ட்டை வாங்குங்க, அதை கொடுங்க கமிஷனுக்கு, இதை கொடுங்க கமிஷனுக்குன்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. சரி, அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போம். கொஞ்சம் ரிலாக்ஸாக யோசிங்க. சரி, அவங்களுக்காக ஒரு கிஃப்ட் பேக் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. ரைட், அந்த கிஃப்ட் பேக்கை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ரைட், ஓப்பன் பண்ணுங்க. என்ன அனுப்பியிருக்கிறாங்க? அழகான ஷர்ட் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க கமிஷனுக்கு. பிடிச்சிருக்கா? அதைத்தான் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் யார் அனுப்பினது. இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான ஸ்டைலான ஷர்ட்டு வேண்டி அனுப்பியிருக்கிறாங்க. யாரா இருக்கு? கதைங்களே கவிஷன், நல்லா கதைப்பீங்கன்றலாம் கேள்விப்பட்டு நீங்கள் இங்கே கதைக்கிறீங்களே இல்லை? அவங்க அனுப்பின சொன்னாங்க நல்லா கதைப்பாங்க, நல்லா வதைப்பாங்க ஆக்கல. ஆனால் இங்கே வந்து சைலண்டாக இருக்கிறீங்களே அதிர்ச்சிய. 2-3 பேரை சொல்லியிருக்கிறீங்க. அக்காவை சொல்லியிருக்கிறீங்க, அத்தானை சொல்லியிருக்கிறீங்க, தங்கச்சியை சொல்லியிருக்கிறீங்க. அதையும் தாண்டி வேறு ஒருத்தங்கிட்ட யாரா இருக்கு? சரி, அப்போ நான் அப்படி கிஃப்டை தந்துட்டு போறேன்னு சொல்லாமா? அப்படியா? ஓகேயா? நீங்க கண்டுபிடிக்கணும். நான் சொன்னா இதில் என்ன சர்ப்ரைஸ்? அது நீங்க கண்டுபிடிக்கணும். இப்படி உங்களோட பர்த்டேக்கு உங்களை சந்தோஷப்படுத்த நினைச்சது யாருன்னு நீங்க உங்களோட வாயில சொன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க யாருக்குமே தெரியாது. சரி, அடுத்ததா வந்து கமிஷனை வாழ்த்தி ஒரு அழகான கேக் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. அந்த கேக்கும் தரையிலாது, ஃப்ரேமும் தரையிலாது உங்களை வாழ்த்தி வந்தது. ஏனென்றால் அதில் எல்லாம் போட்டிருக்கு டீட்டெயில்ஸ். ஸோ அதுக்கு முதல் ஃபைனலைஸாக கண்டுபிடிங்க பார்ப்போம். 3 பேரை சொல்லியிருக்கிறீங்க. பெரிய கடிதமெல்லாம் எழுதி தந்துருக்காங்களப்பா. மேலே கேர்ள் ஃப்ரெண்ட் போலான் இருக்கு. யார் சொல்லுங்க, நீயாவது யார் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட்? நிறைய பேர் இருக்கிறாங்களா? சரி, நீங்க வந்து இப்ப இந்த கிஃப்ட் அனுப்பினவங்களுக்கு வந்து ரொம்பவே ஏசி இருக்கிறீங்க. நீங்க எல்லாம் இதுவரையில எதுவுமே செஞ்சதில்லை என்றெல்லாம் பேசியிருக்கிறீங்க. அக்கா இல்லையே, அக்கா எதுவுமே இல்லை என்று சொல்லியிருக்கிறீங்க. நடுவில் சண்டை போடுவீங்களா? அவங்க அடுத்ததாக சொல்லியிருக்கிறாங்க, நீதாண்டா முதலாக கிடைத்த சகோதரன் சொல்லியிருக்கிறாங்க. இல்லை, அதையும் தாண்டி சொல்லியிருக்கிறாங்க, அதை விட ஒரு பெரிய உறவு. வயது கூடினாலும் நீதான் என் முதல் குழந்தை என்றும் உங்களை வர்ணிச்சிருக்கிறாங்க. இப்படிலாம் என்னப்பா ஏன் அக்கான்னு சொல்றீங்க? வேற யாரோடையும் சண்டை போடுறது இல்லை, அக்காவோட மட்டும்தான் சண்டை போடுவீங்க. அப்படியா? ஆனா அக்கா அனுப்பலையே. அத்தான் அக்கா சொல்லி அத்தான் அனுப்பியிருக்கலாம். அத்தான் விதுஷன், என்ன பேர் சொன்னீங்க? விதுஷன். அவங்க எங்கே பிரான்ஸில் இருக்குன்னு சொன்னீங்க. இல்லையே, ஏன் நீங்கள் அவங்களோட மட்டும்தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிறாங்க, அவங்களோட சண்டை போடுற இல்லையா? சரி, உங்களை வாழ்த்தி ஹாப்பி பர்த்டே தம்பி என்று போட்டு ஒரு அழகான கேக் அனுப்பியிருக்கிறாங்க. நாங்கள் வாழ்த்துக்கள், விஷயம் ஹாப்பி பர்த்டே. ரைட், ஹாப்பி பர்த்டே தம்பி என்று போட்டபடியே யாரா இருக்கு? ஆனா அக்காண்டு நான் சொல்லலையே, எல்லாரும் சொல்லலாம் தானே தம்பி. உங்களை வயசு கூடினவங்க எல்லாரும் தம்பி என்று கூப்பிடலாம் தானே. அக்கா தான் ஷிவரா அனுப்பியிருக்கிறாங்க. சரி, அவங்க இங்க நிக்கிறாங்களா? இல்ல, வேற இல்ல. சரி, அவங்க இந்த நிமிஷத்துல அவங்க இங்க நின்றாங்கடா ஹாப்பியா இருப்பீங்களா?
எப்படி ஹாப்பியாக இருப்பீங்க? சரியா, அப்போ அந்த கேக் அப்படியே வைங்க, வச்சுட்டு அந்த பின்பக்கம் திரும்பி நில்லுங்க, கண்ணை மூடுங்க. திரும்ப கூடாதா? ரைட், அவங்களே வந்துட்டாங்க. ரைட், முதல்ல இருந்தே சொன்னீங்க அக்கா அத்தான் அக்கா அத்தான்னு மாறி மாறியே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. சரி, அவங்க உங்களை வாழ்த்தி அடுத்ததாக வந்து ஒரு அழகான ஃப்ரேம் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க ஆசைப்பட்டாங்க வந்து அந்த ஃப்ரேமை வந்து உங்களோட அக்காண்ட கையாலேயே தருவானுன்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. அதை வந்து அவங்க இப்போ உங்களோட கையில் தருவாங்க. ஓகே, சரி, அதை கொடுங்க, ஓப்பன் பண்ணி பாருங்க. அக்கா என்னெல்லாம் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க, என்ன ஆட்ட ஃபோட்டோ எல்லாம் போட்டிருக்காங்களோ தெரியல. என்ன போட்டிருக்காங்க? 20th happy birthday to you உசிறு தம்பி என்று போட்டு சுல்லான் என்று போட்டிருக்காங்க. wishing you a very happy birthday, may I lead you a great happiness, success and hope that all your wishes come true என்று போட்டு உங்களை வாழ்த்தி இருக்கிறாங்க. யார்? விஷ் பை அக்கா, அவங்க தான் வாழ்த்தி இருக்கிறாங்க. சரியா, ரைட். இப்போ நாங்கள் வந்து இந்த அக்காவும் இங்கேயே நிற்கிறாங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இங்கேயே நிற்கிறாங்க, அக்காண்ட ஃப்ரெண்ட்ஸும் இங்கேயே நிற்கிறாங்க. அவங்க சார்பாக வந்து இந்த கேக்கை கட் பண்ணி கபிஷன் 20வது பர்த்டேயை செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகே, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் தம்பி, ஹாப்பி பர்த்டே டு யூ. அக்கா தீத்திருங்க. சரி, நீங்களும் தீத்திருங்க அக்கா. ரைட், ஃப்ரெண்ட்ஸுமா தீத்திருங்க கவிஷனுக்கு. ரைட், நீங்களும் தீட்டிருங்க நிகழ்ச்சி. ரைட், வேற எங்க போகிறீங்க? தீட்டு சரியா, தீட்டிருங்க. இப்போ நாங்கள் வந்து கவிஷனுக்கு அனுப்பினவங்க அக்கா சார்பாக கேக்கையும் கட் பண்ணி பர்த்டேயும் கொண்டாடிட்டோம். ரைட், ஹாப்பியா? நீங்கள் இதுவரை காலமும் எதுவுமே செய்யவில்லை என்று சொல்லி நடுகளும் பேசி 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 அக்கா வந்து கவிஷன் 20வது பர்த்டே வந்து ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்குறாங்க. அவங்க முதல் சொன்னதெல்லாம் சொல்லிட்டேன், நீங்கள் தான் முதல் குழந்தை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? உங்களுக்கு ஹாப்பியா? நீங்கள் இந்த பக்கத்தில் நிற்கிறாங்க, போங்க. ரைட், என்ன சொல்ல போகிறீங்க அக்காவுக்கு? கூட பிறக்காத ஒரு அக்கா, இதுவரை காலமும் எதுவுமே செய்யவில்லைன்னு அடிக்கடி சண்டையெல்லாம் போட்டிருக்கீங்க. இன்றைக்கு 20வது பர்த்டே வந்து சந்தோஷப்படுத்தி இருக்கிறாங்க. இப்படியே உங்கள் 2 பேர்ட்ட பந்த பாஷமும் மென்மேலும் காலம் தொடர வேணும். இப்படியே சந்தோஷமாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட அக்காவோட இருக்க வேணும் என்று சொல்லி எங்கள் எம்கே சார்பாகவும் வாழ்த்தி மீண்டும் கபிஷனுக்கு இனி 20வது பிறந்தநாள் வாழ்த்தை கூறி உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.